3 வயது இருந்த போது என் தாய் கேன்சர் வியாதினாலே மரித்து போனார்கள். 1 வருட இடைவெளியிலே தந்தையும் மரித்து போனார். ஆகவே சென்னை பட்டணத்திலே நம்பர் 23 நார்த் போர்ட் ரோட், டி நகர், சென்னை என்ற முகவரியிலே 1988ஆம் ஆண்டு நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த போது 1988 ஆண்டவர் என்னை சந்தித்தார். என் தாய் மரணத்துக்கு முன்பதாக என்னை அழைத்து எனக்கு சில அறிவுரைகளை கூறிவிட்டு என் கைகளை பிடித்து, இந்த கடைசி பிள்ளைக்காக நான் என்ன செய்ய முடியும், நான் மரிக்கப் போகிறேன் என்று கண்களை மூடி எனக்கு ஒரு ஜெபம் செய்தார்கள். ஜெபம் செய்வதற்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, உனக்கு ஏதாகிலும் வாழ்க்கையிலே சிரமங்கள், சிக்கல்கள் ஏற்பட்டால் இயேசுவை கூப்பிடு. அந்த ஒரு வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றியது. ஆண்டவர் என்னை ரட்சித்தார். 1989ஆம் ஆண்டிலிருந்து ஏறத்தாழ 35 ஆண்டுகளை நிறைவு செய்து 36வது ஆண்டு நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். அல்லேலூயா. இந்த பெரும் பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு தந்ததற்காக நான் ஆண்டவரை துதிப்பதோடு, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற திருச்சபை மக்கள், கிருபாசன திருச்சபையினுடைய அங்கத்தினர்களுக்கு நான் சொல்வது, நம் பிள்ளைகளுக்காக நாம் செய்கிற ஒவ்வொரு ஜெபங்களும் கணக்கிலே வைக்கப்படுகிறது. என்னுடைய தாய் கடைசி நிமிடம் மரணம் நேரிடுவதற்கு few minutes, சில நிமிடங்களுக்கு முன்பதாக என்னை அழைத்து, நான் பள்ளிக்கு செல்ல என் புத்தகப்பை எடுத்துக்கொண்டு புறப்படுகிற போது கையை அசைத்து இன்றைக்கு போக வேண்டாம் என்றார்கள். நான் மிக துக்கத்தோடு என்னுடைய பையை வைத்துவிட்டு என் தாயை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தேன். அருகில் வா என்று செய்கை காண்பித்தார்கள். அப்பொழுதுதான் எனக்காக அவர்கள் ஜெபிக்கிறார்கள் என்று கூட எனக்கு தெரியாது. என் கையை பிடித்து அவர்கள் செய்த ஜெபம் என்னை இன்று உங்களுக்கு முன்பதாக நிறுத்தி இருக்கிறது. ஆகவே நம்முடைய பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக கருத்தோடு ஜெபிக்கிறவர்களாக தகப்பன்மார், தாய்மார் இருக்க வேண்டும்.